வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்து நம்ம சிவப்பிரகாசத்தில் நமக்கு 80வது பாடல். அது அதில் என்ன சொல்கிறாங்க, அதாவது அப்படின்னு பார்த்தோன்னா சாக்கிரா தீதம் அப்படின்னு அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. சாக்கிரா தீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொற்புரு கருவியாவும் புணராமே அறிவிலாமல் சொற்பெரும் அதீதம் தோன்றாமே தோன்றி நின்ற செற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல் சாக்கிராதீதம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன இப்போ விளக்கம் என்ன சொல்கிறாங்க? பொலிவு மிக்க கருவிகள் யாவும் பொருந்தாமலும், அப்போ பொலிவு மிக்க கருவிகள் யாவும் பொருந்தாமலும் ஆணவ மலத்தால் மறைப்புண்டு அதீத அவத்தைப்பட்டு அறிவிலாமல் கிடவாமலும். இப்போ நம்ம கருவிகள் இருக்கு இல்லையா, சாக்கிராதீதம் அப்படிங்கிறது அந்த நிட்டை கூடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது ஒரு சிவபோகம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த சிவத்தை நம்ம சேர்றது, சிவத்தை சேர்ந்து இன்பத்தை பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சிவப்பேறு அல்லது சிவபோகம் அல்லது அந்த இன்பப்பேறு நிட்டை கூடல், அது மாதிரி நிறைய பேர் அதுக்கு சொல்கிறாங்க. அதுதான் சாக்கிராதீதம். அப்போ அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இன்பொரு நிலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் துரியாதீத நிலை, சுத்த நிலையில் அந்த துரியாதீத நிலை இருக்கு இல்லையா, அது அப்படின்னும் இதை சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்போ எப்போ அந்த சிவத்தினுடைய அந்த சிவத்தை சேரக்கூடிய நிலை வரும்போது இந்த பொலிவுமிக்க கருவிகள் எல்லாமே யாவும் பொருந்தாமலும் ஆணவ மரத்தால் மறைப்புண்டு அதீத அவத்தைப்பட்டு அறிவிலாமல் கிடவாமலும் இரண்டையும் கடந்த நிலையில் ஆன்மாவிடத்திலே உயர்ந்ததாகிய சிற்பரம் தோன்றும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கருவிகள் யாவும் பொருந்தாமலும் இருக்குது, ஆணவ மரத்தால் மறைப்புண்டு இருந்த அந்த அதீத அவஸ்தை பட்டு அறிவில்லாமல் கிடந்துச்சு இல்லையா, அந்த கேவல அவத்தை, அதுவும் இல்லாமல் கருவிகள் கூடிய அந்த சகல நிலையும் இல்லாமல் இந்த ரெண்டு நிலையும் கடந்த நிலையில் ஆன்மாவினிடத்தில் உயர்ந்ததாகிய அந்த சிற்பரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அவத்தைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. அதாவது 3 வகையான காரண அவத்தைகள் அப்படின்னு பார்த்தோம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ எப்போ நம்ம சுத்த நிலை அல்லது அந்த திருவருள் நிலை நமக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நமக்கு அந்த கேவல நிலையும் இருக்காது, சகல நிலையும் இருக்காது. ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கருவிகள் யாவும் பொருந்தி இருக்கக்கூடிய நிலை சகல நிலை. ஓகேங்களா? அப்போ ஆணவ மலத்தால் மறைப்புண்டு அந்த அவத்தைப்படக்கூடிய பட்டு அறிவில்லாமல் கிடக்கக்கூடிய அந்த நிலை கேவல நிலை. அப்போ இந்த 2 நிலையும் கடந்த நிலையில் ஆன்மாவினிடத்திலே உயர்ந்ததாகிய அந்த சிற்பரம் தோன்றும். அதன் துணை கொண்டு தன்பணி நீத்து இறைப்பணி நின்று ஞான வடிவாய் நிற்கவே தற்பரமாகிய சிவத்துடன் நிலைபெற நிற்கும் சாக்கிர அதீதம் தோன்றும். அப்போ ஆன்மாவினிடத்தில் இந்த 2 நிலையும் கடந்த நிலையில் ஆன்மாவினிடத்தில் சிற்பரம், மிகவும் உயர்ந்ததாகிய அந்த சிற்பரம் அப்படிங்கிறது தோன்றுது. அந்த சிற்பரத்தின் துணை கொண்டு அந்த ஆன்மா என்ன நினைக்குது, தன்பணி நீத்து இறைப்பணி நின்று ஞான வடிவாய் நிற்கவே அந்த தற்பரமாகிய சிவத்துடன் நிலைபெற நிற்கும் சாக்கிர அதீதம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 நிலையும் கடந்த நிலையில் சுத்த நிலைக்கு அதுக்கு கிடைக்குது, அந்த சிற்பரம் தோன்றுது. அந்த சிற்பரத்தினுடைய துணை கொண்டு இப்போ எல்லாமே தன்பணி, அந்த ஆன்மா தன்பணியை நீத்து இறைப்பணி நின்று அந்த ஞான வடிவாவே நின்று தற்பரமாகிய அந்த சிவத்தோடு நிலைபெற நிற்கக்கூடிய அந்த சிவத்தோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அது சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேவல அவத்தை என்பது பொற்புறு கருவிகள் எதுவும் புணராமல் இருக்கும் நிலை. அப்போ கேவல அவத்தைன்னா நமக்கு தெரியும், இந்த கருவிகள் எதுவுமே செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலை இல்லைங்களா, அதுதான் கேவல நிலை. கருவிகள் பொருந்தும் போது அந்த கேவல அவத்தை நீங்குகிறது, சகல அவத்தை தொடங்குகிறது. அப்போது கருவிகள் எல்லாமே பொருந்தும் போது கருவிகள் முதல்ல எப்படி இருக்குது, இந்த பொற்புறு கருவிகள் எதுவுமே புணராமல் இருக்கக்கூடிய நிலை, அது செயல்படாமல் அல்லது அந்த கருவிகள் எதுவும் என்ன சோர்வு ஆகுது இல்லையா. இப்போ நம்ம உறங்கும்போது நம்முடைய கருவிகள் எப்படி இருக்குது, அது தாமாகவே அது நீங்கும்
இல்லையா, அது சோர்வுற்று நீங்கும். இப்போ டயர்டாகிடுது, நம்ம உறங்குதோம், எந்த கருவிகளும் நமக்கு ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் எதுவுமே வந்து அங்கே செயல்படாது இல்லையா. அப்போ அந்த கருவிகள் தாமாக நீங்கும் போது அந்த உயிருக்கு கேவலமாகி அந்த அறியாமைங்கிறது உண்டாகுது. அது கேவல நிலை. அப்போ அந்த நிலை நீங்கின பிறகு நமக்கு என்ன வருது, அந்த கருவிகள் நமக்கு பொருந்தும் போது, இந்த பிறவி இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் போது அதுக்கு எல்லா கருவிகளும் இந்த விழிப்பு நிலையில் செயல்படுது இல்லையா. அது வந்து நாம் என்ன சொல்கிறோம், இந்த சகல நிலை அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். ஓகே, விழிப்பு நிலை அல்லது சகல நிலை அப்படின்னு வந்து இதை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சகல அவத்தை வந்து நமக்கு தொடங்குது. கருவிகள் நம்மகிட்ட இருந்து செயல்படும் போது அது சகல அவத்தை அப்படின்னு வந்து, அதுவெல்லாம் காரண அவத்தைகள். நமக்கு கருவிகள் எல்லாமே வந்து நீங்கும் போது அந்த உயிருக்கு கேவலமாகி அறியாமையாகி அந்த கேவல நிலை ஏற்படுது. இந்த இது 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 வந்து இரவு நீங்கி பகல் தொடங்குவது போன்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஆணவ மனம் அப்படிங்கிற அந்த ஒரு இருள் இல்லையா, அதை இருள் அல்லது கேவல நிலை அப்படிங்கிறத ஒரு இரவாகவும், இந்த சகல நிலை அப்படிங்கிறது ஒரு சிறிய விளக்குமா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சிற்றறிவு நமக்கு வருது. ஸோ இதை பகலாகவும் இங்கே வந்து தொடங்குற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது இரவு நீங்கி பகல் தொடங்குவது போன்றது. அப்போ கேவல நிலை வந்து முடிந்து இந்த சகல நிலை அப்படிங்கிறது எப்போ அந்த கருவிகள் கிடைக்குதோ அப்போ ஆன்மாவுக்கு அது சகல அவத்தை இதுக்கு தொடங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உயிருக்கு இந்த 2 அவத்தைகளும் உள்ளன. கேவல அவத்தையில் ஆணவத்தில் கட்டுண்டு கார் இருளில் கிடந்த உயிருக்கு சகல அவத்தை வந்தவுடன் உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருள் ஆகிய பலமும் வந்து பொருந்துகின்றன. அப்போ கேவல அவத்தையில் இந்த ஆணவத்தில் கட்டுண்டு, இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு அந்த கார் இருளில் கிடந்த அந்த உயிருக்கு சகல அவத்தை வந்தோடனே என்னெல்லாம் கிடைக்கும், இந்த தனு கரண புவன போகம் அப்படிங்கிற எல்லாமே அதுக்கு வந்து பொருந்துது. ஒரு வகையில் சகல அவத்தை கேவல அவத்தையை விட உயர்ந்தது. அப்போ சகல அவத்தைங்கிறது கேவல அவத்தையை விட உயர்ந்தது நமக்கு தெரியுது இல்லையா. சகல கேவல அவத்தையில் அது வந்து அறியாமையில் கிடக்கு, முழு அறியாமையில் அது இருக்குது. ஆணவ மனத்தால் மறைப்புண்டு கிடக்குது இல்லையா, அதனுடைய அறிவு மறைந்து கிடக்குது, அறியாமையில் இருக்குது. ஆனால் சகல நிலையை பார்க்கும்போது கேவல அவத்தையை விட கொஞ்சம் பெட்டர், உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையில் சகல அவத்தை கேவல அவத்தையை விட உயர்ந்தது. ஏனெனில் ஆன்மாவின் அறிவு இங்கே சிறிதே வெளிப்படுகின்றது. அப்போ அங்கே சிற்றறிவு, அந்த உலக அறிவாகிய சிற்றறிவு இந்த சகல அவத்தையில் அந்த ஆன்மாவுக்கு வருது. அதனால் ஓகே, கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆயினும் சுத்த அவத்தையிலும் சகல அவத்தை கீழ்ப்பட்டதே. ஆனால் சுத்த அவத்தையோட கம்பேர் பண்ணும்போது சகல அவத்தையும் கீழ்ப்பட்ட அவத்தை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவரை சகல அவத்தையை விளக்கினார் ஆசிரியர். அவர் பயன்படுத்திய சொற்றொடர் பொற்புரு கருவியாவும் புணராமே என்பது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்மாக்களுக்கு 3 விதமான அவத்தைகள், காரண அவத்தைகள் இருக்குது. கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை அப்படின்னு இருக்கு. அல்லது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்னு நம்ம பேர் சொல்லலாம். இப்போ கேவல நிலை அல்லது இந்த கேவல அவத்தை அப்படிங்கிற அந்த நிலையில் இந்த உறுப்புகள் வந்து அந்த கருவிகள் வந்து அது வந்து தாமாக நீங்கும். அது வந்து அல்லது அந்த கருவிகள் வந்து செயல்படாமல் இருக்கும். அது வந்து கேவல அவத்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ எப்போ அதுக்கு கருவிகள் கிடைக்குதோ, தனுகரண புவன போகம் எல்லாம் எப்போ கிடைக்குதோ அது சகல அவத்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ கேவல அவத்தையை விட சகல அவத்தை கொஞ்சம் பெட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சகல அவத்தையில் தான் அதுக்கு கொஞ்சம் சிற்றறிவாகிய அந்த உலக அறிவாகிய சிற்றறிவு அதுக்கு வந்து வருது. ஆனால் சுத்த நிலையோடு கம்பேர் பண்ணும்போது, சுத்த அவத்தையோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 2 நிலையுமே கீழ்ப்பட்ட அவத்தைகள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை அடுத்து கேவல அவத்தையை குறித்து அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே என்று ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார். முன் கூறப்பட்ட அந்த சகல நிலையும் இப்போது கூறப்பட்ட கேவல நிலையும் இல்லாது இதனினும் உயர்ந்த சுத்த நிலைமை அடைவது விழிப்புடன் இருக்கும் ஆன்மாக்களுக்கே எய்தற்பாலது. அப்போ சக்கராதீதம் அப்படிங்கிற அந்த நிலை எப்போ வருது, இந்த கேவல நிலையும் இந்த சகல நிலையும் இல்லாது, அது வந்து இல்லாமல் இருக்கும்போது இதனினும் உயர்ந்த அந்த சுத்த நிலைமையை அந்த விழிப்புடன் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இது வந்து எய்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எப்போ வந்து அந்த சக்கராதீதம் அல்லது இந்த சுத்த நிலை வருதோ அப்போது அந்த ஆன்மாக்களிடத்தில் கேவல நிலையும் இருக்காது, சுத்த நிலையும் இருக்காது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, சுத்த நிலைமை அடைவது விழிப்புடன் இருக்கும் அந்த ஆன்மாக்களுக்கே எய்தற்பாலது.
இல்லை எனில், அதாவது பக்குவமடைந்த ஆன்மாக்கள் அல்லது அந்த விழிப்போடு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், இல்லை எனில் கேவலமும் சகலமும் மாறி மாறி தோன்றி பிறப்பும் இறப்பும் எய்தி உயிர் உழன்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ ஆன்மாக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை, விழிப்போடு அது இல்லை, அதாவது சுத்த நிலைமை அடைவது விழிப்புடன் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கே எதிர்ப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அந்த கேவலம் நிலை சகல நிலை மாறி மாறி தோன்றி பிறப்பு இறப்பும் அந்த உயிர்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும், அந்த பிறவி சக்கரத்தில் சுழன்று கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறப்பை கூட ஒரு கேவல நிலைன்னு தான் நம்ம சொல்லுவோம், பிறப்பை நம்ம சகல நிலையும் சொல்கிறோம். ஸோ அதுவும் இந்த பிறப்பு இறப்புங்கிறது மாறி மாறி வருங்கிறாங்க. ஸோ கேவலத்தையும் சகலத்தையும் நீங்கிய பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தோன்றுவது சிற்பரம். அப்போ கேவலம் சகலம் ரெண்டு நிலையும் நீங்கி அந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த சிற்பரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிற்பரம் அப்படின்னா சித்து ப்ளஸ் பரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சித்து அப்படின்னா அறிவு, பரம்னா மெய். ஓகே, அந்த மெய் அறிவு. இப்போ சிற்பரம் என்ற சொல் மெய் உணர்வாகிய சிவஞானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு, கேவலத்தையும் சகலத்தையும் நீங்கிய பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தோன்றுவது தான் இந்த சிற்பரம். இப்போ சிற்பரம் என்ற சொல் மெய் உணர்வாகிய சிவஞானத்தை குறிக்கும், திருவருளை குறிக்கும், சிவஞானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்தல் என்பது ஆன்மா சிவஞானத்தின் துணை கொண்டு தான் அதில் அடங்கி தனக்கென ஒன்று இன்றி ஏகனாகி இறைப்பணி நிற்றலை குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ திருவருள் அதுக்கு கிடைச்சி, அந்த திருவருள் கிடைத்த உடனே அந்த திருவருள் கிடைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அதனுடைய செயல் எல்லாம் அறுத்து, ஏன்னா தன்பணி நீத்துன்னு வந்துச்சு இல்லையா, தன்பணி அகற்றி அது இறைப்பணி, தன்பணி நீத்து இறைப்பணி நின்று ஞான வடிவாய் நிற்கவே தற்பரமாகி அந்த சிவத்துடன் நிலைப்பெற நிற்கும் சாக்கிர அதீதம் தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்தல் என்பது ஆன்மா சிவஞானத்தினுடைய துணை கொண்டு தான் அதில் அடங்கி தனக்கென ஒன்று இன்றி ஏகனாகி இறைப்பணி நிற்றலை குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த புரிதல் வந்துடுது. என்ன அந்த ஞானம் என்ன வந்துடுது, எதுவுமே தன் பணி இல்லை, எல்லாம் இறைப்பணி அப்படின்னு சொல்லி அந்த சிவத்தோடு ஒன்றி அடங்கி அதில் நிற்கிது. அப்படி ஏகனாகி இறைப்பணி நிற்றலை அது குறிக்குது அப்படின்னு இதில் எடுத்து சொல்கிறாங்க. இது திருவுந்தியார் அப்படிங்கிற அந்த ஒரு புக்லையும், இந்த திருவுந்தியார்லேயும் இந்த திருவியலூர் உய்யவந்த நாயனார் எழுதிய அந்த பாட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. இதே கருத்தை தான் அங்கே வலியுறுத்துவதாக, நம் செயலற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல்தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்றதும் இக்கருத்தை பற்றி அப்படின்னு அதை நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க. அப்போ சாக்கிராதீதம் என்பது கேவலம் சகலம் இரண்டையும் நீங்கி நனவிலேயே அதீத நிலையை அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாக்கிராதீதம் அப்படின்னா கேவல நிலை சகல நிலை ரெண்டும் நீங்கி நனவிலேயே அதீத நிலையை அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இது சாக்கிராதீதம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நனவில் இப்போ நாம் விழிப்பு நிலை நனவு நிலை, நனவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நனவு நிலையிலேயே அடையக்கூடியதான் இந்த சாக்கிராதீதம் அப்படின்னு. இப்போ ஞானியர்கள் அவங்கெல்லாம் இந்த உடம்போடு இருக்கும்போதே அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த சிவப்பேரை அவங்க அடைகிறாங்க இல்லையா, அதை தான் இங்கே நனவு நிலையிலேயே அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கருவிகள் 36 பொருந்திடாமலும் அறியாமை என்னும் சொல்லை பெறும் கேவலம் மூடி மயங்காமலும் தன்னிடத்திலே தோன்றி நின்ற அந்த ஞான சக்தியினுடைய அருளால் தன்முனைப்பை ஒழித்து நிற்க அப்போது தோன்றும் சிவத்தோடு ஏகனாகி ஆன்மா நிற்கும், அதுவே சாக்கிராதீதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கருவிகள் 36 பொருந்திடாமல் இருக்குது, இருந்தாலும் அதாவது இந்த கருவிகள் உள்ள போதும் அவற்றை தனக்கு வேறாக கண்டு நீங்கும் பொழுது அந்த உயிர் அறியாமையே அது அடையாது. அப்போ அந்த கேவல அவஸ்தை இல்லை, சகல அவத்தையும் இங்கே இல்லை. அப்போது அதுக்கப்புறம் அதுக்கு சுத்த நிலை வருது, அந்த ஞான சக்தியினுடைய அருள் கிடைக்கி, திருவருள் கிடைக்கி, அந்த திருவருளால் தன்முனைப்பு அங்கே தன்முனைப்பை அது ஒழித்து நிற்குது. அந்த ஆன்மா நான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதம் இருக்கு இல்லையா, அது ஒழிந்து
நிற்க அப்போது தோன்றும் அந்த சிவத்தோடு ஏகனாகி ஆன்மா நிற்கக்கூடிய அந்த நிலை, அது வந்து சாக்கிராதீதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த சிவப்பேரு அப்படின்னு சொல்கிறோம், சிவபோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நிட்டை கூடல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இதெல்லாமே வந்து இந்த சாக்கிராதீதத்தினுடைய அர்த்தத்தில் தான் வருது மாஸ்டர்ஸ். அப்போது அந்த சிவத்தோடு ஏகனாகி ஆன்மா நிற்கக்கூடிய இதுக்கு பேர் சாக்கிராதீதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிட்டை கூடல்னு சொல்லலாம், அல்லது சிவ போகம் அப்படின்னு வந்து சொல்லலாம், அல்லது இன்னொன்று அதாவது அதீத நிலை அப்படின்னு கூட அதை சொல்கிறாங்க. துரியாதீத நிலை, அப்புறம் வந்து வேறு என்ன பேர்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்புறு நிலை, ஆன்ம லாபம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இதை இங்கே வந்து பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாக்கிராதீதம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இப்போ சிவத்தோடு ஏகனாகி ஆன்மா நிற்கக்கூடிய அந்த நிலை, ஓகேங்களா? அப்போ அது எப்படி வந்தது? இந்த கேவல நிலை, இந்த சகல நிலை எல்லாம் போன பிறகு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவருளினுடைய அருளால் அந்த தன்முனைப்பை எல்லாம் அந்த ஆன்மா ஒழித்து நிற்க அப்போது தோன்றக்கூடிய சிவத்தோடு அது ஏகனாகி நிற்கக்கூடிய அந்த நிலை சாக்கிராதீதம். அப்போ 36 கருவிகள் இயங்கும் அந்த சகல நிலை இல்லாமல், இப்போ நமக்கு 36 தத்துவங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு, இது சகல நிலை, இந்த நிலையும் இல்லாமல் அறியாமை உள்ள கேவல நிலையும் சேராமல் இறையருளால் தன்முனைப்பை ஆன்மா அழித்து நின்றால், இறைவனுடைய திருவருளால் இறையருளால் நம்முடைய தன்முனைப்பாகிய தற்போதம் நான் எனது அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோமே, எல்லாம் ஏன் செயல்னு நினைக்கிறோமே, அந்த மாதிரியான தன்முனைப்பு எல்லாத்தையுமே இந்த ஆன்மா அழித்து நின்றால் சிவத்தின் அருள் தோன்றும். அப்போ திருவருள் நமக்கு கிடைக்குது. அந்த அருளோடு ஏகனாகி நாம் நின்றால் அதுவே சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்லி இதை நமக்கு எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இது வந்து சாக்கிராதீதம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாக்கிராதீதம் அல்லது அந்த சுத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சுத்த நிலையில் நமக்கு அந்த கேவல நிலையும் இல்லாமல் போயிடும், அந்த சகல நிலையும் இல்லாமல் போயிடும், நம்ம சுத்த நிலையில் நாம் வந்து நிற்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நின்மலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அந்த மரம் மாசு நீங்கிய அந்த நின்மலம் அப்படின்னு வந்து அதை சொல்கிறோம். ஸோ வந்து அந்த 2 நிலையும் நீங்கி அந்த நின்மலத்தில் நிற்கும்போது நமக்கு அந்த திருவருள் அப்படிங்கிறது, அந்த நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம் அப்படின்னு 5 அவத்தைகளில் இருக்குது. அது வந்து இன்னொரு ஆடியோவை நான் வந்து போடுறேன். அந்த 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 அவத்தைகளில் நமக்கு வந்து அந்த நின்மலத்தில் வந்து நின்மல துரியம் அப்படிங்கிறது திருவருளை குறிக்கக்கூடியது. அந்த நிட்டை கூடல் அப்படிங்கிறது தான் அந்த நின்மல துரியாதீதம்னு சொல்கிறோம். அந்த துரியாதீத நிலை அல்லது அதீத நிலை அல்லது இது சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ சிவத்தோடு அருளுடைய துணை கொண்டு சிவத்தோடு அந்த ஆன்மா ஏகனாகி நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் சாக்கிராதீதம் அப்படின்னு அங்கே சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.